கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லா பண்ணியிருந்தா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ ஈஸியாக தான் இருந்துச்சு கொஷின் பேப்பர். இந்த சிலபஸ் 4 சிலபஸ்ல ஏதாவது அவுட் ஆஃப் क्वेश्चंस ஏதாவது வந்திருக்கு? அவுட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்சீங்களா? என்ன ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்சீங்க? ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருந்து சிபிஎஸ்இ சிலபஸ்ல உங்களுக்கு எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருந்தாங்க? ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருந்து ஏதாவது क्वेश्चंस வந்திருந்ததா? எத்தனை क्वेश्चन வந்திருந்தது? எத்தனைன்னு தெரியல, ஆனால் வந்திருந்துச்சு. எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஏதாவது இந்த நீட் எக்ஸாம்ல வந்து ஏதாவது கஷ்டமான क्वेश्चनனா எத்தனை क्वेश्चन சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆமா. எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க? எதிர்பார்க்காதது எதிர்பார்ப்போம். क्वेश्चंस எப்படி இருந்ததுமா? ஈஸியாக தான் இருந்துச்சு. என்ன மாதிரியான क्वेश्चंस வந்து கேட்டிருந்தாங்க? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா ஈஸி தான் பேப்பர். சரி, எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க? பார்க்கலாம். நல்லா இருந்தேன். எவ்வளவு எப்படி படிச்சிருந்தீங்க? எப்படி இந்த மாதிரியான क्वेश्चंस கேட்டிருந்தாங்க? நல்லா இருந்துச்சு. பயாலஜி நல்லா இருந்துச்சு क्वेश्चंस. கெமிஸ்ட்ரி ஓகே. பிசிக்ஸ் கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல, क्वेश्चन நல்லா இருக்கு. எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? 580+. அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்து ஏதாவது क्वेश्चंस வந்திருந்ததா? நோ क्वेश्चंस அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ். எப்படி இந்த எக்ஸாம்ஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? எக்ஸாம் உள்ள போய் சென்டர்ல இருந்து எக்ஸாம் உள்ள போகும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா क्वेश्चन பார்க்கும்போது ஓகே we do best அப்படிதான் தோணுச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு எக்ஸாம். உங்க பேருமா? பக்தி. நல்லா தான் எழுதிருக்கேன். என்ன மாதிரியான क्वेश्चंस இருந்தது? எப்படி அட்டெண்ட் பண்ணீங்க? ஈஸியாக தான் இருந்துச்சு क्वेश्चंस. பிசிக்ஸ், பாட்னி, பயாலஜில இருந்து என்ன மாதிரியான क्वेश्चंस கேட்டிருந்தாங்க? டைரக்ட் क्वेश्चंस தான் கேட்டிருந்தாங்க. क्वेश्चंस எப்படி உங்களுக்கு எக்ஸாம் ஃபீல் பண்ணீங்க? நீங்க படிச்சதுக்கும் இங்க வந்து எக்ஸாம் எழுதும்போது என்ன மாதிரியான ஒரு இது இருந்தது? ஈஸியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க? தெரியலையே. நான் நல்லா தான் எழுதிருந்தேன். பிசிக்ஸ், பாட்னில இருந்து நீங்க எதிர்பார்த்த क्वेश्चंस வந்ததா? வந்துருந்துச்சு. முன்னாடியோட பிசிக்ஸ் கொஞ்சம் தியரிட்டிக்கலா கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க படிச்சதுக்கும் இங்க வந்து நீங்க எக்ஸாம் எழுதும் போதும் நீங்க கோச்சிங் சென்டர் போயிருந்தப்போ எப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல்ஸ் இருந்தது? எதுவும் கோச்சிங் சென்டர்ல அப்பப்போ மார்க் டெஸ்ட் வச்சதுனால இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் எழுதிருக்கேன். சரி, நீங்க படிக்கும் போது நீங்க என்ன மாதிரியான பிராக்டிஸ் எடுத்தீங்க? அந்த பிராக்டிஸ் இங்க வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? நிறைய மார்க் டெஸ்ட் பேப்பர் சால்வ் பண்ணோம். அதுலேருந்து ஈஸியாக தான் இருந்தது. பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கொஸ்டின்ஸை வந்து சிலபஸ்ல இருந்து நீங்க வந்து பல கோச்சிங் சென்டர்ல படிக்கும் போதோ இல்லை வந்து யூடியூப்லயோ நீங்க பார்த்து இது பண்ணும் போது கொஸ்டின்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிச்சதுக்கும் நீங்க வந்து இங்க எக்ஸாம் எழுதும் போதும் என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைச்சது? அது இங்க வந்து எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு எப்படி கை கொடுத்தது? நாங்கள் மார்க் டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதுலேருந்து சிமிலரான கொஸ்டின்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. 11th 12th இருந்து இந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு? அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? ஹெல்ப்ஃபுல்லாக தான் சார். 11th 12th இருந்து சிலபஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்தது? மோஸ்ட் ஆஃப் நிறைய வந்தது. மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம் எழுதுனது எப்படி எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? தெரியல சார். கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 ரிசர்வேஷன்ல படித்தோம். கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லா கொஸ்டினும் பயாலஜி அட்டென்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் 11th 12th எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து இந்த நீட் தேர்வுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது? கொஞ்சம் ஒரு 50% அட்டென்ட் பண்ணலாம். அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாடலில் வந்திருக்கும். மெட்ரிக்கும் சிபிஎஸ்சிக்கும் அதுலேருந்து கொஞ்சம் மாடலைஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கோச்சிங் சென்டர்ஸ் ஏதாவது போனீங்களா? இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான செல்ஃப் ஸ்டடி பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆனீங்க? மோஸ்ட்டாக சிபிஎஸ்சி புக்ஸ் படித்தோம். சிபிஎஸ்சி புக்ஸ்லேருந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் நீட் எக்ஸாமுக்கு. அப்போ டைமிங் கொடுத்து அதை செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது கண்டிப்பாக அதில் கிராக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.